அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 324வது நாளாக காசாவில் என்ன நடந்திருக்கிறது, அதையொட்டி என்ன நடக்கிறது என்கிற விவரங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு மிக முக்கியமாக நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விவகாரம்தான், ஏற்கனவே தங்களுடைய தளபதி கொல்லப்பட்டமைக்கு பதிலடி தருவோம் என்று சொல்லியிருந்த ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு லெபனானிலிருந்து பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். சொன்னதை போன்றே பழிவாங்கி இருக்கிறார்கள், பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். எதிர்பார்க்காத பதிலடியாகவும் இஸ்ரேலுக்கு இது சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் முதன்மையாக காசாவில் என்ன நடந்தது என்பதை பார்த்துவிட்டு அடுத்ததாக ஹிஸ்புல்லாக்களுடைய அந்த அதிரடி தாக்குதல் எப்படி இருந்தது என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். காசாவை பொறுத்தவரையில் காசாவில் நடைபெற்ற தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைக்கும் 70க்கு மேற்பட்ட காசாவினுடைய அப்பாவி பொதுமக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். 70க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தைரல் பலா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் அந்த பகுதிகளிலும் 8 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. ஏறக்குறைய 15,000 காசாவினுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் 15,000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது WHO இன்றைய அறிக்கை. இப்படியான நேரத்தில் தான் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திலிருந்து மீண்டும் தைரல் பலாவுக்கு மேல் பகுதிகளில் இருந்து தைரல் பலாவினுடைய மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை மீண்டும் அங்கிருந்து அகதிகளாக வெளியேறுமாறு பணித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், தைரல் பலாவில் இருந்த மக்களை முதலில் அவர்கள் வெளியேற சொன்னார்கள். தைரல் பலாவுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற சொன்னார்கள். தற்போது தைரல் பலாவில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்த்து அதற்கு மேல் பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையும் அவர்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கும் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அகதிகளாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சினுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள். இப்படி தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் மீதான தாக்குதல்களையும் அகதிகளாக அவர்களை வெளியேற்றுவதையும் கைங்கரியமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில் தான் காசா நகருக்குள் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக காசாவில் இருக்கக்கூடிய ஜெய்தூன் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ஜெய்தூன் பகுதிகளிலையும் கான் யூனுஸ் பகுதிகளிலையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு காசாவில் பதுங்கி இருந்து தாங்கள் நடத்திய தாக்குதல்கள் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவினால் ஏற்பட்ட தாக்குதல் காரணமாக இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டதாகவும் ஹெலிகாப்டர்களில் வந்து அவர்களுடைய உடல்களை தூக்கி கொண்டு சென்றதாகவும் இன்றைக்கு ஹமாஸ் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய கவச வாகனங்கள் மெர்காவா டேங்க் உள்ளிட்டவைகள் மீது இன்றைக்கு நடத்திய தாக்குதல்கள் ஜெய்தூன் பகுதிகளில் 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட காசாவினுடைய மற்ற பகுதிகளிலும் 2 மெர்காவா டேங்குகளாக மொத்தம் 5 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் என்கிற கல்லூரி வளாகத்திலே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு காரணமாக இஸ்ரேலுடைய படைப்பிரிவை சேர்ந்த 3 பேர் அந்த பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு
கஸ்ஸாம் முஜாஹிதீன்கள் காசா நகரினுடைய தாலல் ஹவா பகுதிகளில் மீண்டும் நடத்திய தாக்குதல்களில் அந்த பகுதிகளில் மேலும் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான பல வீடியோக்களை வெளியிட்டிருந்தாலும் நாம் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த முக்கியமான வீடியோ இதுதான். அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் அது தொடர்பான செய்திகளை பகிர்கிறார்கள். பகிர்ந்ததற்கு பிறகுதான் அவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் அவங்க காட்டுறாங்க. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்து எத்தனை பேர் நிற்கிறார்கள், எத்தனை பேர் மேல அட்டாக் பண்றோம்னு காட்டுறாங்க. 5 பேர் இந்த இடத்துல 5 பேர் நிற்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவர்கள். அதை தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் இந்த பகுதிகளில் இருக்கிறார்கள், இங்க 2 பேர் இருக்கிறாங்க, மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேட் இதிலே காட்டுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் மீதான டிபிஜி ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இதை ட்ராப் பண்ணி அட்டாக் பண்றாங்கங்கறத அவங்க காட்டி இருக்கிறாங்க. இந்த பகுதி அடுத்த பக்க கேமராவால் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தது ஒரு பக்க கேமராவாக இருக்கிறது. 2 பக்க கேமராக்களை வைத்து தங்களுடைய தாக்குதல்களை ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த 7 பேர் இந்த இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 5 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 5 மெர்காவா டேங்க்ல ஒரு டேங்குக்குள்ள 5 பேர் என்று வச்சுக்கிட்டாலும் 25 பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இன்றைக்கு 32க்கு மேற்பட்டவர்கள் இந்த விதங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் ஏற்கனவே நம்ம 5 அவர்களுடைய சிப்பாய்கள் கொல்லப்பட்ட செய்தியை சொன்னோம். கிட்டத்தட்ட 40 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம் அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய காட்சியும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஸ்ஸாம் முஜாஹிதீன்கள் தொழுகிற காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரம் அடுத்ததாக அவர்கள் தாக்குதல் நடத்துகிற காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம் மெர்காவா டேங்குகள் மீதான அட்டாக் அவங்க காட்டுறாங்க. இங்க ஒரு மெர்காவா டேங்க் இருக்கிறது, அது அளிக்கப்படுகிற காட்சிகளும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இன்றைக்கு முழுவதும் தாலல் ஹவா, ஜெய்தூன் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி வருகிறது. இங்கே நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய அதாவது D9 வகையான புல்டோசர் ஒன்று அளிக்கப்படுகிற காட்சி தான் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இன்றைக்கு முழுவதுமாக காசாவிலே படுபயங்கரமான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தான், நாங்கள் வாக்களித்த பிரகாரமே இஸ்ரேலை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய முதல் கட்ட பழிவாங்குதல் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது என்று ஹசன் நஸ்ருல்லா சற்று முன்னால் அறிவித்திருக்கிறார். ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லா சற்று முன்னால் அல் மையாதீன் தொலைக்காட்சி சேவைக்கு பேசிக் கொண்டிருந்தார். நேரடி ஒளிபரப்பை அல் ஜசீரா, பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள் வெளியிட்டுக் கொண்டிருந்தன. இந்த நிலையில தான் இன்றைக்கு என்ன நடந்தது லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சற்று முன்னால் இஸ்ரேலுடைய எடியோ தஹரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்ல இந்த வீக்குக்குள்ள மாத்திரமே 1000க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அவர்கள் எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதையொட்டி இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்தது என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நடைபெறும் என்கிற எச்சரிக்கை காரணமாக 48 மணி நேரங்களுக்கு 2 நாட்களுக்கு அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம். இவ்வளவு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, காசாவில் அவ்வளவு பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் எங்கள் நாடு பாதுகாப்பானது, நாங்கள் பாதுகாப்பாக நாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு திடுது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா 48 மணி நேரங்களுக்கு அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் தான் இந்த அவசர நிலை அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். ஷுக்கூருடைய கொலைக்கு பழிவாங்குதல் நடவடிக்கையாகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்துகிறோம் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஜூலை 30ஆம் தேதி பெய்ரூத்தில் இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய தளபதி ஃபுவாத் ஷுக்கூரை கொன்றார்கள். அதே நாளில் தான் ஈரானில் வைத்து ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களும் கொல்லப்பட்டார்கள். இப்படி இருக்கும் போதுதான்
இஸ்ரேல் மீது பெரிய வகையான ட்ரோன் தாக்குதல்களும் ராக்கெட் தாக்குதல்களும் நடத்தியதாக இன்றைக்கு லெபனானுடைய இராணுவமாக இருக்கிற லெபனானுடைய பாதுகாப்பு தரப்பாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். பல இராணுவ தளங்கள், அதே போன்று இராணுவ முகாம்கள், அயன்டோம் தளங்கள், அதே போன்று அயன்டோம் பேட்டரிகள் என்று பலவிதமான இடங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த இராணுவ நடவடிக்கைகள் முடிவதற்கு சில காலங்கள் எடுக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். முதல் கட்ட தாக்குதல் முடிவடைந்திருக்கிறது, ஆனால் தொடரும் என்பதற்காக இந்த அறிக்கைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் உயர்ந்த தரத்தில் தயார் நிலையில் எப்பொழுதும் உசார் நிலையில் இருப்பதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் பயங்கரமான பதிலடி கொடுக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. குறிப்பாக லெபனானுடைய பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் பதிலடியும் தண்டனையும் கடுமையாக இருக்கும் என்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. என்ன தாக்குதலை நீங்க நடத்தினாலும் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வச்சு நீங்க நடத்திக்கிறணும். எங்களை தாண்டி நீங்க பொதுமக்கள் மேல அட்டாக் பண்ணினீங்கன்னு சொன்னா நாங்களும் அதே விதத்தில் பதிலடி தருவோம்ங்கிறாங்க. ஏன்னு கேட்டா இந்த கொடுத்திருக்கிற பதிலடி டெல் அவீவுக்கு நெருக்கமாக அவர்கள் பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். எனவே டெல் அவீவுக்கு நெருக்கமாக வந்த எங்களுக்கு டெல் அவீவுக்கும் பொதுமக்களுக்கும் அடிப்பது ரொம்ப கஷ்டம் அல்ல, ரொம்ப சுலபம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ஹசன் நஸ்ருல்லா. குறிப்பாக இராணுவ உளவுத்துறை மொசாதுடைய தளங்களை எல்லாம் இன்றைக்கு தாக்கி இருப்பதாக ஹெஸ்புல்லாக்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த தாக்குதல் நடக்கிறத பற்றி எந்த விதமான முன்னறிவிப்பும் மொசாதுக்கோ இஸ்ரேலுடைய உளவுத்துறைகளுக்கோ தெரியவில்லை என்பதுதான் இதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவருடைய செக்யூரிட்டி ஃபெயிலியராக பார்க்கப்படுகிறது. ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவோம் ஆல்ரெடி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு உளவு தகவல்களை மொசாது சேகரிச்சிருக்கணும். ஆனால் மொசாதினால் எந்த விதமான உளவு தகவல்களையும் சேகரிக்க முடியவில்லை. மொசாதுடைய செக்யூரிட்டி ஃபெயிலியராக இது பார்க்கப்படுகிறது. திடீரென்று இந்த தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹாரேட் சொல்லிட்டு அவர்களுடைய பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய இராணுவ உளவுத்துறை அதே போன்று மத்திய சென்ட்ரல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாதுடைய தளங்களை மீண்டும் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு டெல் அவீவில் இருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் அத்தனையுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல் அவீவில் இருக்கக்கூடிய பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகிற விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து புறப்படுகிற விமானங்களும் இன்றைக்கு பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய விமான நிலையம் ஸ்தம்பித்திருக்கிறது, நாடு ஸ்தம்பித்திருக்கிறது. பொதுமக்களை ஒன்று கூட வேண்டாம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பங்கர் பகுதிகளுக்கு நகர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான அறிவிப்புகளும் எதிர்வருகிற 48 மணி நேரங்களுக்கு அமுலில் இருக்கும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் லெபனான் மீதும் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய F-35 விமானங்கள் நடத்திய தாக்குதலில் இதுவரைக்கும் லெபனானிலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை விட அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தால் உடனடியாக ஹெஸ்புல்லாக்களே அதை அறிவித்திருப்பார்கள். ஆனால் இதுவரைக்கும் லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஒருவர் தான் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஹெஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்களில் பாரிய அழிவுகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முதல் கட்ட தாக்குதல்களில் 320க்கு மேற்பட்ட கத்யூக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி இருக்கிறார்கள். வளமையான ட்ரோன்களுக்கு மாற்றமான ட்ரோன்களாக இது சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவர்கள் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலுக்கு உள்ள டெல் அவீவ் வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராணுவ தளங்கள்ல 11 ராணுவ தளம் மெரோன் உள்ளிட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகளில் இருக்கக்கூடிய 4 தளங்கள் உள்ளிட்ட 11 இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள
ஆல்ரெடி அவங்க இந்த இடத்தெல்லாம் அனுமானிச்சு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ராணுவ தளங்கள் 11 பேஸ் மேல இன்றைக்கு ஒரே நாளில் அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க. 320க்கு மேற்பட்ட கத்யூக்ஷா வகையான ராக்கெட்டுகள் அங்கே ஏவப்பட்டிருக்கிறது. பாரிய தாக்குதல்களை முதல் கட்டமாக இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு தாக்குதல்கள் எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் அவங்க தாக்கியிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 11 இடங்களுக்கு இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு நீண்ட வீடியோ. எங்கெல்லாம் அவங்க தாக்கினாங்கிறத துல்லியமாக இதில் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் இன்னொரு முக்கியமான தாக்குதல் தான் இந்த தாக்குதல். அதாவது நஹாரியா என்கிற பகுதிக்கு அட்டாக் பண்றாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய ஏவுகணை போகிற காட்சி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது கடல்ல இருந்து அவர்களுடைய கப்பல்கள் மீதே அவர்கள் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இதுல நேவி சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அந்த காட்சியை தான் இவங்க காட்டுறாங்க. இது நஹாரியா என்கிற பகுதிகள். அவ்வளவு இஸ்ரேலுக்கு உள்ள போய் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பல பகுதிகளிலும் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை தான் அல் ஜசீரா பலஸ்தீனும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பல வெளியாக இருக்கீங்க பார்க்கலாம். அவர்களுடைய ராக்கெட் தாக்குதல்கள் நடைபெறக்கூடிய காட்சிகள் இதில் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இங்க அவர்கள் அட்டாக் பண்ணுகிற காட்சிகள் இந்த இடத்துல பாருங்க வெடிச்சு சிதறுகிற காட்சி பதிவாகி இருக்கிறது. இதுவெல்லாம் அவர்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். என்ன மாதிரியான விளைவுகளை உள்ளூருக்குள்ள ஏற்படுத்தி இருக்குங்கிற வீடியோக்களை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்கள் வெளியிட்ட மொபைல் போன்ல பிடிச்ச வீடியோக்கள் இது. இந்த வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கு பத்தி எரிகிற காட்சி ஒரு பகுதி பற்றி எரிகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இவ்வளவு தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்கி இருக்கிறார்கள். பாரிய தாக்குதல்கள் 320க்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் என்பது சாதாரணமான தாக்குதல் கிடையாது. ஆனால் ஃபுவாத் ஷுக்கூருக்கான பதிலடி தாக்குதலாகத்தான் இதை நடத்தி இருக்கிறோம் என்பதையும் மிக தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த தாக்குதலுக்குள்ளான பகுதிகளில் அவங்க மீட்பு பணிகளை மேற்கொள்கிற காட்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உளவு பார்க்கிற தளத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதனுடைய ட்ரோன் காட்சியை தான் இதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை நீங்க பார்க்கலாம். இவ்வளவு பாரிய தாக்குதல்கள் ஒரே நாளில் 11 ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 320க்கு மேற்பட்ட கத்யூக்ஷா வகையான ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அது தவிர்த்த நூற்றுக்கணக்கான ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பொதுமக்கள் மீது நீங்கள் கை வைத்தால் கண்டிப்பாக பாரிய விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று உச்சகட்ட எச்சரிக்கையை ஹசன் நஸ்ருல்லா விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இது முதல் கட்ட தாக்குதல், தொடர்ந்த தாக்குதலை எதிர்பாருங்கள் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். எனவே இந்த சமாதான முன்னெடுப்புகளை பொறுத்தவரையில் சமாதான கைரோவினுடைய சமாதான பேச்சுக்கள் தற்போதைக்கு சாத்தியப்படாது என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. தற்போதைய நிலையில் நேரடியான ஒரு யுத்தத்திற்கு இறங்குவதற்கு களமிறங்குவதற்கு ஹிஸ்புல்லா தயாராகிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாங்கள் நேரடியான யுத்தத்திற்கு தயாரில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, ஹிஸ்புல்லாக்கள் நேரடி யுத்தத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னா, நேரடியான ஒரு யுத்தம் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்தால்தான் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான சமாதான பேச்சுவார்த்தை இப்ப எப்படி காசாவோட நடக்குதோ அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அவங்க அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் பெரும்பாலான நகரங்களை ஹிஸ்புல்லா கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இஸ்ரேலுடைய எந்த ராணுவமும் கிடையாது, இஸ்ரேலில் யாருமே கிடையாது, ஹிஸ்புல்லாக்கள் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது அபிஷியலாக அந்த நகரங்கள் எல்லாமே வந்து பாலஸ்தீன் லெபனானுடைய பகுதிகளை தானே இஸ்ரேல் கைப்பற்றி இஸ்ரேல் என்று அறிவிச்சிருந்தான். அதனால நேரடி 1-to-1 வார் நடந்தா மட்டும்தான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை என்று ஒரு டேபிள்ல உட்கார்ந்து பேசும்போது நாங்க இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றிக்கிறோம், ஆல்ரெடி இது எங்க பகுதிகளாக இருந்ததுதான், எனவே இதை தரமாட்டோம் என்று அபிஷியல் பண்ணணுமாக இருந்தா நேரடி ஒரு யுத்தம் நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நேரடி யுத்தத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹிஸ்புல்லாக்கள் வாக்களித்ததை போல இன்றைக்கு வெற்றி செஞ்சிருக்கிறாங்க, தாக்குதலை துல்லியமாக நடத்தி இருக்கிறார்கள். எனவேதான் தற்போது 48 மணி நேர அவசர நிலை பிரகடனம் இஸ்ரேலில் செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. 1-to-1 யுத்தத்திற்கு இஸ்ரேல் செல்ல போகிறதா, இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களை வச்சு என்ன செய்ய போகுது அமெரிக்கா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எது நடந்தாலும் பாலஸ்தீன சுதந்திரம் தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு
ஹமாஸினுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது, பாராட்டி இருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஃபத்தாஹினுடைய ராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய அல் அக்ஸா தியாகிகள் படை பிரிவு இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது, பாராட்டு தெரிவித்திருக்கிறது. ஹூதிகள் இன்றைக்கு வாழ்த்து பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பல பேரும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் விவகாரத்தில் எது எப்படி போனாலும் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலை ஷின்பத்தினாலோ மொசாதினாலோ முன்கூட்டியே கவனிக்க முடியவில்லை. அவருடைய உளவுத்துறை மீண்டும் ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள், குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். தினந்தோறும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடக்கிற இந்த தாக்குதல்களை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அடுத்தடுத்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் எது வந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே உடனே அதை கொண்டு வந்து தருவோம். உண்மை செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தயாராக இருங்கள். மற்ற இந்த இஸ்ரேலுக்கு வால் பிடிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிற பொய்யான தகவல்களை நீங்கள் பரப்பவோ அதற்கு ஆதரவு கொடுப்பதோ நாமே அந்த மக்களுக்கு எதிராக நிற்பதற்கு சமானமாக ஆகிவிடும். எனவே உண்மையான செய்திகளுக்காக காத்து கொண்டிருங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.